கைஸ், நான் பீஸா பண்ணியிருந்தேன்னு சொன்னேன்ல, அது இந்த வீடியோவில் என்னென்ன பீஸானா சிக்கன் பீஸா, இது க்ரீமி ஸ்ட்ராபெரி பீஸா. யாருக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்குமோ மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. லைக் ஷேர் பண்ணக்கூடாது, கமெண்ட் பண்ணிடுங்க. ஹாய் காய்ஸ், இது நம்ம இன்றைக்கி ரெடிமேட் பீஸா வாங்கியிருக்கோம். அது சும்மா அவனில் வச்சா போதும், சும்மா 10 நிமிஷத்தில் சும்மா நம்மளுக்கு டேஸ்டியான பீஸா ரெடி ஆகிடும். ஓகேயா? அடுத்தவங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்மளாக தான் பண்ண போகிறோம், பொட்டேட்டோ வச்சு. ஓகே, அதுக்கு முதல் என் தம்பிகிட்ட போய் பொட்டேட்டோ வாங்கிட்டு வர சொல்லிடலாம். ஹலோ தம்பி, உனக்கு என்னப்பா வேணும்? ஒரு பொட்டேட்டோ போதும். ஓகே, இல்லை இந்த தட்டை எடுத்து அள்ளி போடுப்பா. பாய். காசு யாருப்பா கொடுப்பா? என்னது, ஜிபே பண்ணி விட்டீங்களா? போய் ஐயோ சாரிப்பா, மறந்துட்டேன். சரி பாய்ப்பா. ஏன் தம்பி பொட்டேட்டோ வாங்கிட்டா, இப்போ வெட்டிடலாமா பொட்டேட்டோவை? அவ்வளோதான், பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு சின்னதாக இருக்கிறதுனால 2 பீஸாவாக தான் கைஸ் வேக வைக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 பீஸ் இது மூடி வச்சிடலாம். 20 hours லேட்டர் நல்லா வெந்துருச்சு பீஸா. இப்போ அடுத்த இது வைக்கலாம். அடுத்த அடுப்பு இது இங்கே ஒரு அடுப்பா, இது இங்கே ஒரு அடுப்பு. இதில் சிக்கன் வேக வைப்பாங்க, நாங்கள் பீஸா வேக வைக்கிறோம். வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. 20 hours லேட்டர் இதையும் நம்ம வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு மடியலாம். 20 hours லேட்டர் இதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இனிப்பு பீஸா பண்ணிடலாமா? இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஒன்றா தான் நம்மளால் வேக வைக்க முடியும். அதுவும் 2 அடுப்பு இருக்குது, அதனால் இதில் ஒரு இதில் ஒன்று அதில் ஒன்று. நல்லா வெந்துருச்சு. நம்ம சாஸ் ஊற்றிக்கலாம். சிக்கன் பீஸாக்கும் சாஸ் ஊற்றிக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கும் கொஞ்சோண்டு சாஸ் ஊற்றிக்கலாம். அடுத்த வீடியோவில் ரோஸ் மில்க்கு பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம். நிறையா ஜூஸ் பண்ண மாதிரி வீடியோ போடுறோம். அடுத்த வீடியோவில் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் காய்ஸ்.